நெத்தியில் தினமும் விபூதினா குங்குமம் தான் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க சார். எங்கள் அப்பா அதுக்கு மேலே சார் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் நெத்தியில் ஏதாவது வச்சுக்கிட்டா தான் உனக்கு டிஃபனே கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்க சார். சார் ஒருத்தரை கம்பல் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? தம்பி, நான் இன்றைக்கி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே தினமும் விபூதியோ குங்குமமோ திருமண்ணோ நெத்தியில் ஏதாவது ஒன்று வைப்பீங்க. அவ்வை பாட்டி என்ன சொல்லியிருக்கா? நீரில்லா நெற்றிப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சொன்னது கூட விட்டுருங்க. முதல்ல விஞ்ஞான ரீதியாகவும் சரி, சாஸ்திர ரீதியாகவும் சரி, இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அப்பா அம்மா சொன்ன உடனே நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல்ல இந்த ஆஞ்சை சக்தியில் நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம், ரொம்ப நிறைய பேசுகிறோம், நம்ம சிந்திக்கிறோம், நிறைய கால்குலேஷன் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வேகம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் மஞ்சள், இந்த விபூதி இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நெத்தியில் பட்டையாக போடணும், அதே மாதிரி திருமண் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகனா அந்த ஈரம் இருக்கணும். நம்ம பூமியே ரொம்ப அனல் பூமி. இந்த வெப்பம் அங்கே இருக்கிறதுனால இது குளிர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். மண்டை கூலாக இருக்கும், சிந்தனை தெளிவாக இருக்கும், தீர்க்கமாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், தெளிவான முடிவு எடுக்கலாம். இதை எல்லாத்த விட இதை போடுறதுனாலேயே உங்கள் எதிரிகள் அடங்கி போவார்கள். சிவசக்தி ஸ்வரூபமாக இதோ இந்த குங்குமம் இருக்குது. சிவரூபமாக இருக்கிறது விபூதி, விஷ்ணு ரூபமாக இருப்பது திருமண். இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சார் நமக்கு மறுபிறவியே இல்லை, மீண்டும் பிறவி ஏன் சார்? காலங்கத்தால் நான் வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய படிக்கணும், மறுபிறவி இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? என்ன சார் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் அதுக்கு மேலே கேட்குறீங்க. அப்படி இல்லை தம்பி. முதல்ல இது மஞ்சளும் கோரோஜனமும் சேர்ந்தது. இன்ஃபெக்ஷன் வராது, இந்த கொரோனா இதெல்லாம் வராது. நீங்கள்லாம் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறீங்க, வெளியே எங்கெங்கேயோ சுற்றுறீங்க, கண்டதை புழங்குறீங்க. அப்போது அந்த இன்ஃபெக்ஷன் வராதுங்கிறதுக்காக தான் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட். அதே மாதிரி தான் விபூதி கூட. விபூதி இங்கே வைக்கிறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவாக இருந்தாலும் காற்றிலேயே கரைந்து விடும். நீயாக இரு, யாரோடையும் சேர்ந்து இருக்காத, எங்கே இருந்தாலும் தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொன்னது தான் விபூதி. வச்சுக்குவீங்கல்ல? வச்சுக்கோங்க.